அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியானார். இப்போது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. குரு பயிற்சியும் நல்லா இருக்குது. திருப்பி சனி வக்ரகதின்றீங்களே, என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்னு தானே உங்களுடைய கேள்வி. பயப்பட வேண்டாம். இந்த சனி வக்ரகதி ஆன உடனே உங்களுக்கு திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படும். அது எந்த வகையிலன்னு பார்த்தா, ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி வகையில் அமையும். கண்டிப்பாக அமையும். அது அமைஞ்சோன்னா உங்களுக்கு சரியாயிடணும். சனி வக்ரகதி ஆனோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் இது கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே அந்த கிரகத்துடைய சுழற்சி, அதனுடைய தன்மைகள், அதெல்லாம் வச்சு தான் சொல்லிட்டு வரோம். அடுத்ததாக தைரியமாக எதையும் செய்யணுன்றதுக்கு ஒரு துணிச்சல் வந்துடும். யோசித்து பயந்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சு அதில் வெற்றி பெற்றுருக்கு. இது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, யாரோட சேர்ந்து நம்ம இதை பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு நினைப்பு வரும். அதை செய்வீங்க, அதில் வெற்றியும் பெறுவீங்க. அது மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீங்க. காம்படிஷன் சொல்கிறோம் இல்லையா, அது ஸ்கூலில் நடக்கிறதா இருக்கலாம், காலேஜில் நடக்கிறதா இருக்கலாம், டோர்னமெண்ட்டாக இருக்கலாம், நம்மளுடைய திறமைக்கேற்ற இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அந்த போட்டியில் வெற்றி பெறுவீங்க. அதுக்குண்டான நேரம், அதனால தான் சொல்லி. அது மட்டும் இல்லை, தொழிலையும் வெற்றி கிடைப்பீங்க, வியாபாரத்தில் வளர்ச்சி அடைவீங்க. எல்லாமே நல்ல பலன் தான் கிடைக்கும். அதை பற்றி பயப்பட வேணாம். சற்றே நிதானம் தேவை. அது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். பொறுமை, நிதானம், பொறுமை, இந்த ரெண்டு மட்டும் தான் வேணும். இந்த ரெண்டுமே ஆன்மீகத்துக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அது இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. உங்களுடைய ராசாவே செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்குரியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும். நீர்நிலை அருகில் உள்ள முருகப்பெருமானர், அது குளம், ஏரி, தேக்கி வைக்கப்பட்ட நீர், அப்படிப்பட்ட இடத்துக்கு அருகில் உள்ள ஆலயமாக இருக்கணும். அது முருகர் ஆலயமாக இருந்தால் விசேஷம். இதில் குளம், ஏரின்னு இருக்கட்டும். தேக்கி வைக்கப்பட்ட நீர்ன்றப்போ என்ன சொல்கிறோம், டேம் சொல்கிறோம் இல்லையா. அரசாங்கம் அங்கங்கே நீர்நிலை தேக்கி வச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலாக இருக்கணும். அதில் முருகர் கோயிலாக இருக்கணும். அங்கே போய் வருது அவ்வளோ விசேஷம். வெளியே வரும்போது தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க, படுத்த படிக்காக இருக்கிறவங்க, எப்போ தான் இந்த நோய் தீரும் அப்படின்னு கவலையோடு இருப்பாங்க. தொடர்ந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. டாக்டரும் நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க, சாப்பிடுங்க, இப்படி சொல்லிகிட்டே தான் இருப்போம். அப்படிப்பட்டவர்கள் உதவி செய்ய வேண்டும். மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கலாம், பண உதவி பண்ணலாம். அரசாங்கம் மூலிமா தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்க மூலிமா சொல்லி ஹெல்ப் பண்ணலாம். மருத்துவருக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் யாரோ சொல்லி ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அடையும் போது உங்களுக்கு உண்டான நல்ல பலன்கள் ஏற்படும். இது இல்லாமல் கணவன் மனைவியுடைய உறவுகள் நல்லா அந்யோன்யமாக இருக்கும். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போவாங்க.
கணவன் எதிர்பார்த்ததை மனைவி செய்வார்கள், மனைவி எதிர்பார்த்ததை கணவன் செய்வார்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த காலத்தில் அது மாதிரி கிடைக்கவே நடக்காது. அப்படி நடந்ததுன்னா ஏதோ ஒரு சிலர் அப்படி தான் இருக்கலாம். அது நடக்கும். அதுதானே ஏங்கின்னு இருக்காங்க. அது கிடைக்காதனால தானே தவறான வழியில் போகிறாங்க. தவறான பழக்க வழக்கங்கள் போக உண்டான காரணங்கள் தானே. அதுதான் அப்படி சொல்லி அது நடந்துடும். அதுக்குண்டான நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. விருச்சிகராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ஒரு விரக்தி மனப்பான்மையோடு இருப்பாங்க. எல்லாத்தையுமே ரகசியமாக வச்சுருப்பாங்க. எதையும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து எல்லோரும் பயப்படுற மாதிரி தோற்றமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் இருப்பாங்க. ஆனால் உள்ளூர பயம் இருக்கத்தான் செய்யும். இதுதான் உண்மையான விஷயம். விருச்சிகராசிக்காரர்கள் அப்போது அது மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது இறை சிந்தனை கண்டிப்பாக வேணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சித்தர்கள் வழிபாடு ரொம்ப விசேஷம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு உண்டான சித்தர்னே வருது, எல்லாம் சொல்கிறாங்க. அதை பார்த்து நமக்கு நம்ம ராசிக்கு எந்த சித்தர், அப்போ அவர் வணங்கினா என்ன பண்ணலாம், அதனுடைய வழிபாடு முறைகள் என்ன, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சித்தர் வழிபாடு மேற்கொள்ளலாம். சித்தர் வழிபாடு தான் ரொம்ப எளிமையானது. கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, பூ பழம் வெத்தலைப்பாக்கு ஊதுவத்தி கற்பூரம் எண்ணெய் இஷ்டத்துக்கு வாங்கி கொடுப்போம். எல்லாமே தேவையில்லை வாங்கி கொடுப்போம். அது வாங்கினு இது வாங்க சொல்லுவாங்க. வருமானம் இல்லாத கோயிலுக்கு அதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. உண்டியில் போட சொல்லுவாங்க. உபயம் பண்ண சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்கள் மூலிமா கான்டாக்டில் இருக்கிறவங்கள உபயம் பண்ண வைங்கன்னுவாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் விட இந்த சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வாசனை பூக்கள் கொண்டு செல்லலாம், வாசனை ஊதுபத்தி ஏற்றி வைக்கலாம், உட்காந்து தியானம் பண்ணலாம். அவ்வளோதான். பழங்கள் அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சித்தர்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது. யார் வந்து வணங்கினாலுமே அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எளிமையான வழிபாடு தான் சித்தர் வழிபாடுனால. இது இல்லாமல் நீங்கள் சித்தர் வழிபாடு அந்த ஆசிரமோ கோயிலோ போக முடியலனா கூட அந்த சித்தரை பற்றியான படம் இருந்தாலோ அல்லது அவரை நினைத்து கொண்டு பிரம்ம முகூர்த்தத்திலே, பெரும்பாலும் இந்த சனிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம்தான், பிரம்ம முகூர்த்தத்திலே அமர்ந்து அந்த சித்தர் பெயரை சொல்லி ஊதுபத்தி ஏற்றி வைத்து சுத்தமான மனை மீது அமர்ந்து சுத்தமான ஆடை அணிந்து ஒரே சிந்தனையோடு செஞ்சு வரணும். இப்படி செஞ்சு வந்தாங்களே உங்களுக்கு சித்தருடைய கிடைக்கும், அருள் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். இந்த சனி வக்ர கதியோட பலன்கள் இருக்கிற கெடு பலன்கள் குறைஞ்சிரும். நல்ல பலன் மட்டும்தான் வரும். எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியை செவ்வாயாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கும் அவ்வளோவாக உறவு கிடையாது, ஏட்டிக்கு போட்டே தான் இருக்கும். அப்போது மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. நல்லா திடகாத்திரமாக இருக்கவங்களுக்கு உதவி பண்ணலாம். உங்கள் ராசிக்காரங்களுக்கு வந்து எலும்பு தெரிகிற மாதிரி தோல் மெலிஞ்ச தேகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஏழை எலுவலுக்கு உதவி பண்ணால் ரொம்ப விசேஷம். அதில் ஊனமாக இருக்கணும், அவங்க கை கால் ஊனமாக இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாம் டக்குன்னு பார்த்துட்டு யாருக்கோ கொடுத்துட்டு அப்படி போகக்கூடாது. இதை கண்டுபிடித்து நீங்கள் உதவி செஞ்சிங்கன்னா கரெக்டான விஷயமும் நடக்கும். அதுதான் பரிகாரங்கள்னு சொல்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தியானங்கள், உடல்நிலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அதுக்குண்டான உடற்பயிற்சி செஞ்சுக்கணும். நீங்கள் ஆல்ரெடி யோகா பண்ணியிருந்தீங்கன்னா யோகா பண்ணலாம், இல்லைன்னா யோகா கற்றுக்கிட்டு பண்ணலாம். தியானத்துக்கு வந்து ஒன்றும் கற்றுக்க தேவையில்லை. நல்ல பத்மாசனத்தில் அமர்ந்து இல்லை சப்பளங்கள் போட்டு உட்காந்து
நல்லா நிமிர்ந்து உட்காந்து இரு கண்களையும் மூடி நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இந்த மாதிரி சொல்லி அவங்களோட பேர் மட்டும் சொல்லிட்டு வந்தாலே போதுமானது. இது தொடர்ந்து செய்யணும்னா தினசரி இதை செய்து வர வேண்டும். இது மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது. அதனால் இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையும் கலந்துதான் இந்த வக்ரகதி பலனில் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன வகையிலே இதை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்களானால் இதிலிருந்து மீண்டு வந்துடலாம். சனி வக்ரகதி முடிந்தவுடன் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்புகள், வசதிகள், உங்கள் வாழ்வாதாரம் கண்டிப்பாக மேம்படும் என்று சொல்லி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.